கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது 4வது நாளாக தடை நீடிக்கும் நிலையில் அங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க, விவரங்களை சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய இந்த சாரல் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு 500 அடிக்கு மேல் உபரி நீர் பேச்சிப்பாறை அணையிலிருந்து கோதையாற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குமரிகள் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருகில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் இன்று 4வது நாளாக தடையானது விதிக்கப்பட்ட தடையானது தொடர்கிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் அதிகமாக அடித்து வந்த நிலையில் அணைகளிலும் ஆற்றுகளிலும் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 44.67 அடியை எட்டிய நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 582 கன அடிக்கு மேல் உபரிநீர் திறந்து விடப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரிகள் குற்றாலம் என அழைக்கப்படக்கூடிய இந்த திருப்பரப்பு அருகில் இருந்து தண்ணீர் ஆக்ரோஷமாக கொண்டு வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க 4வது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.